Hello students, I am Martina from Christopher Arts and Science College. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிஎம்ஐ ஃபவுண்டேஷன் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷனும் அதுக்கப்புறமா சிஎம்ஐ ஃபவுண்டேஷனில் வரக்கூடிய பேப்பர் 2 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பற்றியும் பார்க்க போகிறோம். சிஎம்ஏ எக்ஸாம்ஸை யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த சிஎம்ஏ எக்ஸாம் எழுதுறதுக்கு மினிமம் 17 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 12th போக அதர் 3 குவாலிஃபிகேஷன்ஸும் இருக்குது. நேஷ்னல் டிப்ளமா இன் காமர்ஸ் எக்ஸாமினேஷன் அதை முடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், அப்படி இல்லைன்னா டிப்ளமா இன் ரூரல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இதெல்லாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய கரெக்டான பர்சன்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த எக்ஸாம் கூட குவாலிஃபிகேஷனாக எடுத்துக்கலாம். பட் பேசிக்காக பார்த்திங்கன்னா இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது 12th படிச்சுட்டு இருக்கவங்க கூட இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த சிஎம்ஏ எக்ஸாம் வருஷத்தில் 2 நேரம் கண்டக்ட் பண்ணுறாங்க. எப்போலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூன்லேயும் டிசம்பர்லேயும். இந்த 2 நேரம் கண்டக்ட் பண்ணுறப்ப நம்ம அப்ளை பண்ணுறது அதிலேருந்து 4 months பிஃபோரே அப்ளை பண்ணி முடிச்சிடணும். இப்போ ஜூனுக்குள்ளே எழுத போகிறீங்க, ஜூனில் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா 31st ஜான்வரிக்குள்ளேயே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிடணும். அதே மாதிரி டிசம்பரில் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா அந்த வருஷத்தில் வரக்கூடிய ஜூலை 31st ஜூலைக்குள்ளேயே அப்ளை பண்ணி முடிச்சிடணும். சிஎம்ஏ படித்து முடிக்கிறது மூலமாக நமக்கு என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மேனேஜராக போஸ்டிங் கிடைக்கலாம், இல்லை ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டு, ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர், சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் சிஎஃப்ஓ, சர்டிஃபைடு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், ஃபினான்ஸ் டைரக்டர், சீனியர் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட், இந்த மாதிரி பொசிஷன்லாம் இருக்குது. நம்ம சிஎம்ஏ முடிக்கிறது மூலமாக இந்த மாதிரி கௌரவமான பொசிஷன் நமக்கு கிடைக்கும். சிஎம்ஏயில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் ஃபவுண்டேஷன், அதுக்கு அடுத்தது இன்டர்மீடியட் அண்ட் லாஸ்ட் ஃபைனல் லெவல். சிஎம்ஏயோடைய ஃபஸ்ட்டு லெவல் ஃபவுண்டேஷனில் பார்த்திங்கன்னா 4 பேப்பர்ஸ் எழுதி கிளியர் பண்ணணும். 4 பேப்பர்ஸ் என்னெல்லாம்னா ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அடுத்தது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், அதுக்கு அடுத்தது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் லாஸ் அண்ட் எத்திக்ஸ், அப்புறம் பேப்பர் 4 பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பேப்பர் 2 பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். பேப்பர் 2 தான் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இதில் 2 செக்ஷன் இருக்குது. செக்ஷன் ஏ பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், அதுக்கப்புறமா செக்ஷன் பி பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங். செக்ஷன் ஏக்கு மட்டுமே 80 மார்க்ஸ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 3 பார்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங் ஃபண்டமெண்டல்ஸ், அதுக்கு 35% வெயிட்டேஜ். அதுக்கு அடுத்தது அக்கௌண்டிங் ஃபார் ஸ்பெஷல் டிரான்சாக்ஷன், அதுக்கு 20% வெயிட்டேஜ். அப்புறம் லாஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்க்கு 25% வெயிட்டேஜ் மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்தது செக்ஷன் பி. செக்ஷன் பியில் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங். இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங்க்கு 20 மார்க்ஸ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் ஏயில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு பார்ட்டான அக்கௌண்டிங் ஃபண்டமெண்டல்ஸில் என்னென்ன டாபிக்லாம் கவர் ஆகுதுன்றதை பார்த்துடலாம். இதில் வரக்கூடியது எல்லாமே பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் தான். பாருங்கள், அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ், கன்வென்ஷன்ஸ், அப்புறம் கேபிட்டல் டிரான்சாக்ஷன் எது, ரெவென்யூ டிரான்சாக்ஷன்ஸ் எதுன்னு பிரித்து எடுக்கிறது, அப்புறம் டபுள் என்ட்ரி சிஸ்டம், அப்புறம் சப்சிடரி புக்ஸ், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், டெப்ரிசியேஷன், ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ், அப்புறம் ஓப்பனிங் என்ட்ரி, அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ், அதுக்கப்புறம் பிஆர்எஸ்னு என்னது, பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸை பார்த்துடலாம். ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அப்படியோட அப்ரிவேஷன் தான் இந்த ஜிஏஏபி. இந்த ஜிஏஏபி அப்படின்றது கீழே தான் நம்ம கான்செப்ட்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் எல்லாமே வருது. இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஜிஏஏபி கீழே இந்த சில ஸ்டாண்டர்ட்ஸ், சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. இதுபடி எல்லாரும் அக்கௌண்ட்ஸ் போடுறப்ப அந்த அக்கௌண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ஒரே விதமாக கன்வே ஆகணும், ஒரே ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், ஒரே இன்ஃபர்மேஷன் கன்வே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிரின்சிபல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அக்கௌண்டிங்கை இந்த பேசிஸில் பார்க்குறப்ப 3ஆக பிரியுது. பேசிக் அசம்ஷன்ஸ், பேசிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் தென் மாடிஃபையிங் பிரின்சிபல்ஸ்.
பேசிக் அசம்ஷன்ஸை நம்ம பார்த்தலாம். பேசிக் அசம்ஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். அக்கார்டிங் டு திஸ் கான்செப்ட் த பிஸ்னஸ் அண்ட் த ப்ரொப்ரைட்டர் தே ஆர் டிஃப்ரெண்ட். போத் ஆஃப் தேர் அக்கௌண்ட்ஸ் ஷுட் நாட் பி கொலாப்ஸ்டு. ரெண்டு பேரோட அக்கௌண்ட்ஸும் தனித்தனியாக தான் ரெக்கார்ட் பண்ணணும். ரெண்டு பேரோட அக்கௌண்ட்ஸையும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிஸ்னஸோடைய ப்ராஃபிட்டோ லாஸோ நம்மளால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து போத் ஆர் டிஃப்ரெண்ட் அண்ட் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கான்செப்ட். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். கோயிங் கன்சர்ன் அப்படின்னா பிஸ்னஸ் அப்படின்றது நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் நம்ம அக்கௌண்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அப்போ அதை சொல்கிறது தான் இந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். ஸோ எவ்ரி திங் விச் கேன் பி கன்வெர்டட் இன் மணி ஒன்லி கேன் பி ரெக்கார்டட் இன் த அக்கௌண்ட்ஸ். ஸோ த சென்டிமெண்ட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் ஹார்ட் ஒர்க் cannot be recorded. Only the things which can be measured in money can only be recorded in this. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா ஃபோர்த் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட். இந்த அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் ஹேஸ் அ ஃபினான்ஷியல் இயர். யூஸ்வலாக வந்து நம்மளுடைய இந்த நம்ம கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இயர் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1 மார்ச் 31 வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அக்கௌண்டிங் பீரியட் வந்து இட் ஷுட் பி மெயின்டைன் ஃபார் 12 months. இட் மே பி ஃபார் ஜனவரி டு டிசம்பர் ஆல்சோ. ஸோ இந்த அக்கௌண்டிங் பீரியடை மெயின்டைன் பண்ணாதான் நம்மளால் அந்த பீரியடுக்கு லாபம் நஷ்டன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்காக இருக்கிறதா இந்த அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அக்யூரல் கான்செப்ட். நம்மளுடைய அக்கௌண்டிங் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா அந்த அக்யூரல் கான்செப்டை தான் பேஸ் பண்ணியிருக்கு. இல்லைனா இதை நம்ம எப்படி சொல்லலாம், மெர்கன்டைல் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லிடலாம். இதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் நம்ம உழைச்சிருப்போம், அதுக்கான லாபம் வந்து நமக்கு அடுத்த வருஷம் கூட வரலாம், அதையும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதே மாதிரி முன்கூட்டியே கூட இப்போ ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், முன்னாடியே போன வருஷமே பே பண்ணியிருப்போம் சில மந்த்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் ஆர் ப்ரீ ரிசீவ்டு இன்கம்ஸ். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த அக்யூரல் கான்செப்ட் பேசிஸில் தான் நம்ம அதை கன்சிடர் பண்ணுறோம். இப்போ பேசிக் பிரின்சிபிள்ஸை பார்த்தலாம். பேசிக் பிரின்சிபிள்ஸில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரியலைசேஷன் கான்செப்ட். இந்த ரியலைசேஷன் கான்செப்ட் படி பார்த்திங்கன்னா whenever the money is realized it will be entered. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. டாக்டர்ஸ்லாம் வந்து அவங்க கையில் வந்து இப்போ வந்து பேமெண்ட் வந்தால் மட்டும்தான், ஃபீஸ் பேமெண்ட் வந்தால் மட்டும் தான் அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நம்ம அப்புறமா தரோம் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஸோ whenever the cash is received in hand then only it will be entered. So that is the realization concept. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேட்சிங் கான்செப்ட். மேட்சிங் கான்செப்ட் படி பார்த்திங்கன்னா அந்தந்த ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ்க்கும் அந்த சம்மந்தப்பட்ட ஏர்னிங்ஸ் இருக்குது. ஸோ எந்த வருஷத்தில் அந்த ஏர்னிங்ஸை நம்ம காட்ட போகிறோமோ அதே வருஷத்தில் அதோடைய எக்ஸ்பென்சஸையும் நம்ம காட்டணும் அப்படின்றது தான் இந்த மேட்சிங் கான்செப்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் டிஸ்க்ளோஷர் கான்செப்ட். இந்த ஃபுல் டிஸ்க்ளோஷர் கான்செப்ட் பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் டேட்டாஸ் வந்து ஷுட் பி ப்ராப்பர்லி கிளாரிஃபைடு, சம்மரைஸ்டு அண்ட் இட் ஷுட் பி அக்ரிகேட்டட் and explained for the purpose of presenting the financial statements. So whatever the information relating to the particular transaction, all the information should be fully disclosed. So that is only the full disclosure concept. And the next is about the duality concept. When you see about the duality concept, every transaction has two aspects. For every debit there is a credit. ஒவ்வொரு டெபிட்டுக்கும் அதுக்கு ஈக்குவலான கிரெடிட் இருக்குது, ஒவ்வொரு கிரெடிட்டுக்கும் அதுக்கு ஒரு டெபிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் duality concept. அடுத்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் கான்செப்ட். அஸ் அ நேம் இட் செல்ஃப் சேஸ் இட்ஸ் அன் எவிடன்ஸ். ஸோ வாட் எவர் த டிரான்சாக்ஷன் விச் வி ரெக்கார்ட் இன் த ஜேர்னல் இட் ஷுட் பி சப்போர்ட்டட் வித் த டாக்குமெண்ட் தட் இஸ் த எவிடன்ஸ். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஏதோ ஒரு வவுச்சரோ ரிசிப்டோ ஏதோ ஒரு சப்போர்ட் வந்து இருந்தால் தான் அந்த டிரான்சாக்ஷன் வந்து உண்மைன்னு இருக்கும். ஸோ இதை சொல்கிறது தான் இந்த ஆப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் கான்செப்ட். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்ட். ஸோ இது வந்து என்னதுன்னா ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்ன்றதுனா ஒரு பொருளை வாங்கும் போது நம்ம என்ன ரேட்டுக்கு வாங்குறோமோ அதுதான் வந்து அதில் எழுதணுமே தவிர ஃப்யூச்சருக்கு இந்த ரேட்டுக்கு வரலாம், அந்த ரேட்டில் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்கார்ட் பண்ணவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அசட்டை வந்து 1 lakhக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த அசட்டை வாங்கின அதே ரேட்டுக்கு தான் அதை எழுதணுமே தவிர 20 இயர்ஸ்க்கு அப்புறமா அது என்ன ரேட்டில் இருக்குமோ அதெல்லாம் எழுதக்கூடாது. ஆக்சுவல் காஸ்ட் விச் ஹாஸ் பின் ஸ்பெண்ட் ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் த கூட்ஸ் அண்ட் அசட் ஷுட் பி மென்ஷன்ட். According to the balance sheet equation concept, all which has been received by us must be equal to that has been given by us. ஸோ பார்த்தீங்கன்னா டெபிட் வந்து ஈக்குவல் டு கிரெடிட்டாக இருக்கணும். இந்த ஃபார்முலா இதில் இருக்க ஃபார்முலா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஃபார்முலா எப்படி வரும்னா அசட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டிஸ். ஸோ இதுதான் இதோடைய ஃபேமஸ் ஃபார்முலா. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்.
அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மாடிஃபையிங் பிரின்சிபல்ஸ். இதை வந்து நம்ம வந்து யூஷுவலாக வந்து கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இந்த ஃபஸ்ட்டு கன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் மெட்டீரியாலிட்டி. இந்த மெட்டீரியாலிட்டி வேற ஒன்றும் இல்லை, ஃபுல் டிஸ்க்ளோஷர்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். எல்லாம் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், என்ன நேச்சரில் அதை கன்சிடர் பண்ணியிருக்கோம், ஸோ அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஃபுல் டிஸ்க்ளோஷர் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட் ஆஃப் மெட்டீரியாலிட்டி. கன்சிஸ்டன்சி கான்செப்ட். இந்த கான்செப்டே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அக்கௌண்ட்ஸில் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கேல்குலேட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு மெத்தடையே வந்து 5 to 10 இயர்ஸ்க்கு நம்ம வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். அதை வந்து நம்ம அடிக்கடி மாற்றுறப்ப நம்ம ப்ராஃபிட் வந்து நம்மளால் கரெக்டாகவும் ஃபினான்ஷியல் பொசிஷனையும் கரெக்டாகவும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ ஒரே மெத்தடை ஃபார் எக்ஸாம்பிள் டெப்ரிசியேஷனில் இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் வருஷத்துக்கு அதே மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்கிறது தான் அந்த கன்சிஸ்டன்சி கான்செப்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிசம் கான்செப்ட். கன்சர்வேட்டிசம் கான்செப்டே பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் லாஸஸை காட்டலாம், எக்ஸ்பென்சஸை நம்ம கணக்கில் காட்டிக்கலாம். ஆனால் எஸ்டிமேட்டட் கெயின்ஸ், இவ்வளோ கெயின் எனக்கு வரும் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டக்கூடாது. அதாவது விண்டோ ட்ரெஸ்ஸிங் பண்ணக்கூடாது, இவ்வளோ ப்ராஃபிட் வரப்போகுது அப்படின்றத காட்டாமல் இவ்வளோ செலவாச்சு அப்படின்றத வேணால் நம்ம வந்து காட்டிக்கலாம். அதுதான் கன்சர்வேட்டிசம். அடுத்தது டைம்லினஸ் கான்செப்ட். இந்த டைம்லினஸ் கான்செப்டில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் கரெக்டாக வந்து நம்ம டைமாக ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். அதுவும் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம ஜேர்னல்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது தான் வந்து டேட் வைஸ் வந்து பார்த்து கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா வந்து இதில் அப்ராப்ரியேஷன் அப்புறம் மேனிப்புலேஷன் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த கான்செப்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். வென் வி ஆர் ரெக்கார்டிங் த டே டு டே டிரான்சாக்ஷன் இட் ஷுட் பி ரெக்கார்டட் ப்ராப்பர்லி டே பை டே அட் ப்ராப்பர் டைம் ஆல்சோ. அந்த நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராக்டிஸ். ஸோ நவ் வி ஹவ் சீன் மெனி டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் நவ் வி ஆர் ஹேவிங் அண்ட் தே ஹாவ் special features to their own. So when we record the accounts it will be different for the different type of organization. So for each type of organization there are specific type of accounts are available and that should be used by them. For example, if you take the insurance company, they have that particular type of accounts for them. They prepare the revenue account just to calculate the profit and loss of the company and not the profit and loss account they are going to prepare. So depending upon the nature of the business, the accounts can be prepared. And also when you see about the non-trading organization, prepare only the income and expenditure account only. They will not prepare the profit and loss account. So depending upon the nature, the account should be prepared. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் நம்ம பிரின்சிபல்ஸு கான்செப்ட்ஸ் எல்லாம் வச்சு கொஷின் வந்திருக்கோம். அதை நம்ம லேசாக டிஸ்கஸ் பண்ணலாம். டிசம்பர் 2018 வந்திருக்க கொஷினை பார்த்துடலாம். 10th கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்டை வச்சு கேட்டிருக்காங்க. கொஷினை நல்லா கவனிச்சு பாருங்கள். வேல்யூவேஷன் ப்ரொசீஜர் ஃபார் ஸ்டாக் இஸ் காஸ்ட் ஆன் நெட் ரியலைசபிள் வேல்யூ விச் எவர் இஸ் லோயர். ஸோ எந்த வேல்யூ நம்ம வந்து குறைச்சி காட்ட முடியுமோ அந்த வேல்யூவை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது எந்த கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் கான்செப்ட் கிடையாது, அது வெறும் காஸ்ட் மட்டும்தான். கோயின்கன்சனும் கிடையாது, மணி மெஷர்மெண்ட்டும் கிடையாது. இட் இஸ் வெரி ஷுர் த ஆன்சர் இஸ் கன்சர்வேட்டிசம் கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். இது வந்து கான்செப்ட் சம்மந்தப்பட்டது இல்லை, பட் ஆனால் இது ஒரு ஜென்ரலான ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சம்மந்தப்பட்ட ஒரு கொஷின் தான். இன்கம்ஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணுறது கேஷ் பேசிஸில், எக்ஸ்பெண்டிச்சரை ரெகக்னைஸ் பண்ணுறது அக்குரல் பேசிஸில். ஸோ கேஷ் பேசிஸ் அப்படின்னா கேஷ் வந்தால் மட்டும் எழுதுவாங்க. அக்குரல் பேசிஸ் அப்படின்னா வந்து செலவு பண்ண அதுக்கப்புறமா செலவு பண்ண போகிறோம், இல்லைனா முன்னாடி செலவு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பேசிஸில் இருந்தால் கூட வந்து எழுதுறது தான் இந்த அக்குரல் பேசிஸ் அப்படின்றது. இது ரெண்டுமே கலந்து வரப்போ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். அடுத்தது இந்த கொஷினை பாருங்கள். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இஸ் ப்ரிப்பேர் ஃபார் அ பீரியட் ஆஃப் 1 year. ஸோ பீரியட் வச்சு இப்போ 1 yearக்காக நம்ம அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னாலே அது வந்து கண்டிப்பாக அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட். இதில் பீரியாடிசிட்டி கான்செப்ட். ஜூன் 2018 வந்த கொஷினை வந்து பார்த்துடலாம். அக்கௌண்டிங் டஸ் நாட் ரெக்கார்ட் நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அக்கௌண்டிங் வந்து வெறும் மணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் தான் அதை ரெக்கார்ட் பண்ணும். சென்டிமெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அது எந்த கான்செப்டில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா டி ஆன்சர் மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். Thank you for listening to the video.